ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவெளியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்பு காப்பு. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இப்போ நாம் பார்த்து கொண்டு வருவது மனித பண்புகளுக்கும் உடல் உள்ளுறுப்புகளுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது. அப்போ உடல் உள்ளுறுப்புகள் ஒரு சில பண்புகளினால் சரியாக இயங்காத நிலை ஏற்படுகின்றது. அதை சரி செய்யக்கூடிய பயிற்சிகளாக பார்த்துட்டு வரோம். இப்போ நிறைய நபர்களுக்கு அல்சர் இருக்குது. இந்த அல்சர் அதே மாதிரி வயிற்று ஜீரண மண்டலம் ஒழுங்காக இயங்காத நிலை, இதற்கும் மனிதனுடைய இருக்கக்கூடிய பொறாமை போன்ற உணர்வுகளுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கின்றது. ஒருவருடைய வளர்ச்சியை பார்த்து நம்ம வாழ்த்த கற்றுக்கொள்ளணும். அப்படி வாழ்த்தாமல் நாம் பொறாமைப்படுகின்ற பொழுது முதலில் பாதிக்கப்படிக்கக்கூடிய உறுப்பு சிறுகுடல் பெருங்குடல். அந்த குடல்களில் பார்த்திங்கன்னா ஒழுங்காக பிராணசக்தி கிடைக்காது. அதுவே நமக்கு பிற்காலத்தில் ஜீரண மண்டல பாதிப்பு அல்சராக மாறக்கூடிய நிலை ஏற்படுகின்றது. வயிற்றில் ஒரு எரிச்சல் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும். அப்போ இந்த பண்புகள் உள்ளவர்களுக்கு மட்டுமல்ல, அதிகமான கார உணவுகள் எடுத்தாலும், சரியான நேரத்திற்கு சாப்பிடாமல் இருந்தாலும், பசிக்கும் பொழுது புசிக்காமல் இருந்தாலும் அந்த அல்சர் போன்ற பிரச்சனைகள் ஏற்படும். பண்புகளில் இதுவும் ஒரு முக்கிய காரணம். அப்போ நாம் ஒவ்வொரு மனிதனுடைய வளர்ச்சியை கண்டும், நண்பராக இருந்தாலும் சரி, உறவினராக இருந்தாலும் சரி, வாழ்த்த கற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் வாழ்த்தும் பொழுது முதல் ஆரோக்கியம் உங்களுக்கு கிடைக்கின்றது. ஒருவர் நன்றாக இருக்கட்டும் வாழ்த்தும் பொழுது அந்த வாழ்த்து நமக்கு தான் கிடைக்கும். ஒருவர் மீது நீங்கள் பொறாமைப்பட்டால் அதனுடைய எதிரொலி முதலில் உங்களுடைய சிறுகுடல் பெருங்குடல் பாதிப்பு ஏற்படும். அப்போ நம்ம பண்புகளை மாற்றக்கூடிய பயிற்சியும் பரந்த மனப்பான்மையோடு எல்லோரையும் வாழ்த்தக்கூடிய பயிற்சியும் இப்பொழுது பார்க்க போகிறோம். இப்பொழுது செய்கின்ற இந்த யோக பயிற்சியின் மூலமாக மனிதனுடைய பண்புகள் நிச்சயமாக மாறும். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேயர்களே, முதலில் நாம் காண இருப்பது சுகாசனத்தில் சுத்தப்படுத்தும் முதிரை பார்க்க போகிறோம். அமர்ந்திருக்கக்கூடிய நிலை சுகாசன நிலை. கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். ஒரு 10 வினாடி. கண்களை திறந்து கொள்ளுங்கள். சுத்தப்படுத்தும் முத்திரை கைகளை முன்னாடி வச்சுக்கோங்க. கட்டை விரல்னால் மோதிர விரலில் முதல் பகுதியில் ஒரு சின்ன அழுத்தம் கொடுக்குறாங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 3 முறை. அந்த மூச்சு வெளியே விடுகின்ற பொழுது நம்மிடம் இருக்கக்கூடிய பொறாமை உணர்வலைகள் உடலை விட்டு நீங்குவதாக எண்ணுங்கள். மூச்சு உள்ளே இழுக்கின்ற பொழுது நல்ல சக்தி வாய்ந்த பிராணக்காற்றை சுவாசிப்பதாக எண்ணுங்கள். சாதாரண மூச்சில் ரிலாக்ஸாக இருங்க. காலை மதியம் மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மன மூச்சில் இருக்கட்டும். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்த முத்திரை மாதங்கி முத்திரை. எல்லா கையும் சேர்த்துக்கோங்க. நடுவிரல் 2 நேராக வச்சுக்கோங்க. கை வயிற்றுக்கு நேராக வச்சுக்கோங்க. மற்ற விரலெல்லாம் மடித்து வச்சுக்கோங்க. நடுவிரல் மட்டும் நேராக வச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 3 முறை. மூச்சு வெளியே விடுகின்ற பொழுது நம்முடைய பண்புகளில் இருக்கக்கூடிய பொறாமை போன்ற குணங்கள் உடலை விட்டு உள்ளத்தை விட்டு நீங்குவதாக எண்ணுங்கள். இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பிரித்திவி முத்திரை பண்ண போகிறாங்க. மோதிர விரல் பெருவிரல் நுனி. மோதிர விரல் பெருவிரல் நுனி. மெதுவாக மூச்சை உள்ளழுங்க. மிக மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 3 முறை. மூச்சு வெளியே விடுகின்ற பொழுது ஆழ் மனதில் இருக்கக்கூடிய பொறாமை போன்ற உணர்வலைகள் நம்மிடமிருந்து நீங்குவதாக எண்ணுங்கள். இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். காலை மதியம் மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வஜ்ராசனத்தில் இந்த முத்திரை பண்ண போகிறாங்க. பொறுமையாக வஜ்ராசனம் போட்டுக்கோங்க.
கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். கண்களை திறந்து கொள்ளுங்கள். முதல் முத்திரை சுத்தப்படுத்தும் முத்திரை. மோதிர விரலில் பெருவிரல்னால ஒரு சின்ன அழுத்தம் கொடுங்க. கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 3 முறை. மூச்சு வெளியே விடுகின்ற பொழுது நம்மிடம் இருக்கக்கூடிய பொறாமை போன்ற உணர்வலைகள் நம் உள்ளத்தை விட்டு உடலை விட்டு நீங்குவதாக எண்ணுங்கள். சாதாரண மூச்சில் ரிலாக்ஸாக இருங்க. காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மாதங்கி முத்திரை பண்ண போகிறாங்க. எல்லா கை சேர்த்துக்கோங்க. நடுவிரல் 2 நேராக வச்சுக்கோங்க. கை வயிற்றுக்கு நேராக வச்சுக்கோங்க. கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 3 முறை. மூச்சு வெளியே விடுகின்ற பொழுது நம்மிடம் இருக்கக்கூடிய பொறாமை போன்ற உணர்வலைகள் உள்ளத்தை விட்டு உடலை விட்டு நீங்குவதாக எண்ணுங்கள். இப்போ இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பிருத்திவி முத்திரை. மோதிர விரல் பெருவிரல் நுனி. மிக மெதுவாக மூச்சை உள்ளெடுத்து மிக மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. மூச்சு வெளியே விடுகின்ற பொழுது நம்மிடம் இருக்கக்கூடிய கோப உணர்வலைகள் பொறாமை போன்ற உணர்வலைகள் நம்ம உடலை விட்டு உள்ளத்தை விட்டு நீங்குவதாக எண்ணுங்கள். மூச்சு உள்ளே இழுக்கின்ற பொழுது நல்ல சக்தி வாய்ந்த பிராண காற்றை சுவாசிப்பதாக எண்ணுங்கள். இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சுகாசனத்துக்கு வந்துட்டு பச்சிமோத ஆசனம் பண்ண போகிறாங்க. முதல்ல சுகாசனத்துக்கு வந்துக்கோங்க. 2 கால் நீட்டிக்கோங்க. முதுகெலும்பு நேராக வச்சுக்கோங்க. கைகளை தலைக்கு மேலே உயர்த்தி மெதுவாக மூச்சு வெளியே விட்டுட்டே கால் பெருவரில் தொட முடியுதான்னு பாருங்கள். அங்கே நார்மல் ப்ரீத்திங். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். கைகளை பக்கவாட்டில் வச்சுக்கோங்க. ஒரு 5 செகண்ட் நார்மல் ப்ரீத்திங். மீண்டும் ஒரு முறை கைகளை தலைக்கு மேலே உயர்த்திக்கோங்க. மெதுவாக மூச்சு வெளியே விட்டுட்டே கிளக்குனீங்க. அங்கே நார்மல் ப்ரீத்திங். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். அப்படி திரும்பி சுகாசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள். சுத்தப்படுத்தும் முத்திரை. மோதிர விரலில் பெருவிரல்னால ஒரு சின்ன அழுத்தம் கொடுங்க. கண்களை மூடிக்கோங்க. உங்களது உணர்வு வயிற்று உள்பகுதி மணிபூரக மையம். அந்த இடத்துல உங்களது உணர்வை உங்களது மூச்சோட்டத்தை கூர்ந்து தியானிக்கவும். நல்ல பிராணசக்தி அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள். மணிபூரக சக்கரம் நல்ல பிராணாற்றலை பெற்று இயங்குவதாக எண்ணுங்கள். 1 நிமிடம் உங்களது மூச்சோட்டத்தை அந்த இடத்திலே கூர்ந்து தியானிக்கவும். வயிற்று உள்பகுதி, அதற்கு நேராக பின்புறம் இருக்கக்கூடிய முதுகுத்தண்டு, அந்த 2 இடத்துலையும் உங்களது உணர்வலைகளை தியானிக்கவும். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மாதங்கி முத்திரை. எல்லா கை சேர்த்துக்கோங்க. நடுவிரல் 2 நேராக வச்சுக்கோங்க. கை வயிற்றுக்கு நேராக வச்சுக்கோங்க. கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளெடுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 3 முறை. இப்போ உங்கள் உணர்வு வயிற்று உள்பகுதி மணிபூரக மையம், அந்த பகுதி முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். உங்களது மூச்சோட்டத்தை இந்த வயிற்று உள்பகுதியிலே கூர்ந்து தியானிக்கவும். 1 நிமிடம். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. பிருத்திவி முத்திரை. மோதிர விரல் பெருவிரல் நுனி. மெதுவாக மூச்சை உள்ளழுங்க. மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 3 முறை. இப்போ உங்கள் உணர்வு வயிற்று உள்பகுதி மணிபூரக மையம், அந்த பகுதியிலே நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். உங்களது மூச்சோட்டத்தை வயிற்று உள்பகுதியிலே கூர்ந்து தியானிக்கவும்.
காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 1 நிமிடம் அந்த இடத்திலே கூர்ந்து தியானிக்கவும். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படி சின்முத்திரை வச்சுக்கோங்க. பெருவிரல், ஆள்காட்டி விரல் நுனி. உங்களது ஆழ்மனதை தலைவலி தசைகள் அதில் டீப்பாக அப்ளை பண்ணுங்கள். அந்த தசைகளில் இருக்கக்கூடிய எல்லா டென்ஷனையும் அந்த பூமிக்கு எர்த் பண்ணிட்டோம். மனசினால் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுங்கள். தோள்பட்டை வெளி தசைகள் மனசினால் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுங்கள். வலதுகை இடதுகை வெளி தசைகள் அந்த தசைகளில் இருக்கக்கூடிய எல்லா டென்ஷனையும் அந்த பூமிக்கு எர்த் பண்ணிட்டோம். மனசினால் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுங்கள். ஹிருதயத்தின் வெளித்தசைகள் மனதினால் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுங்கள். வயிற்று வெளித்தசைகள் மனசினால் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுங்கள். வலதுகால் இடதுகால் வெளித்தசைகள் மனதினால் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுங்கள். இப்போ 2 நாஸ்ட்ரிலையும் மெதுவாக மூச்சை உள்ளழுங்க. ஒரு 5 செகண்ட் மூச்சு அடைக்கோங்க. 1 2 3 4 5. மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க. மீண்டும் 2 நாஸ்ட்ரிலையும் மூச்சை உள்ளழுங்க. ஒரு 5 செகண்ட் மூச்சு அடைக்கோங்க. 1 2 3 4 5. மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க. இப்போ இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சை மட்டும் அப்படியே வாட்ச் பண்ணுங்கள். நேயர்களே, இன்றைக்கு பார்த்த அந்த பயிற்சியை இடைவிடாமல் தொடர்ந்து காலை மாலை இருவேளையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். டைம் கிடைக்கிறவங்க மதியமும் பயிற்சி பண்ணுங்கள். நம்மிடம் இருக்கக்கூடிய பொறாமை உணர்வலைகள் உடலை விட்டு நீங்கக்கூடிய நிலை கிடைக்கும். அல்சர் போன்ற பிரச்சனைகள் வராமல் சிறப்பாக வளமாக வாழலாம். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் மனித பண்புகளை மாற்றி மாமனிதனாக ஆகக்கூடிய எளிமையான யோக பயிற்சிகளோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.